ஹலோ, இந்த ரோஹிணியும் மனோஜும் ஒரு மிகப்பெரிய கேடி அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணியும் மனோஜும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேடியாகவே மாறிட்டாங்க. அதுவும் ரோஹிணி ஒரு கேடி அப்படின்ற விஷயம் நம்ம மனோஜுக்கு சுத்தமாகவே தெரியாது. ஆனால் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு சலைச்சவங்களே இல்லை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்க தனியாக நிறைய தவறுகள் ரோஹிணி ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரோஹிணியும் மனோஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய தவறுகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா தவறுகள் மட்டும்தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் விஜயாவுக்கே என்ன செய்யாது, தெரியாது. விஜயாவுக்கு இந்த உண்மைகள்லாம் தெரியும் போது அவங்க ரொம்பவே நொறுங்கிடுவாங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா ரோஹிணியும் மனோஜும் இந்த ரெண்டு கேடிகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வேலை பார்க்குறாங்க. அதாவது ரெண்டு பேரும் காரில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்தோஷ் இருக்கார் இல்லையா, அவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி நான் என்னுடைய ப்ராடக்டை நான் ப்ரமோட் பண்ணணும், அதுக்காக உங்கள் கடைக்கு ஒரு ஆட் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கேட்ட உடனே மனோஜுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஓகே சார், கண்டிப்பாக ஆட் எடுத்தீங்க அப்படின்னா என்னுடைய கடையும் டெவலப் ஆகும், உங்களுடைய ப்ராடக்ட்டும் என்னாகும் டெவலப் ஆகும், இது ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த விஷயங்கள் ரோஹிணிக்கும் ரொம்பவே நல்லா தான் தோணுது. என்னடா இது நம்மளுடைய கடை அப்படின்னா ஆடெல்லாம் எடுக்க போகிறோம், ஆடெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப டெவலப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருப்போம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நாளைக்கே ஆட் எடுத்துடலாம், எங்களோட மும்பையிலேருந்து ஒரு டீம் உங்களுடைய ஆஃபீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு வர்றாங்க. அப்படி வர்றவங்க அவங்க டைரக்ஷன் எல்லாமே அவங்க பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் அங்கேருந்து அதை பார்த்துக்க மட்டும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மனோஜுக்கு பயங்கரமான சந்தோஷம். சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சார் ஆக்டர் யார் சார், தீபிகா படுகோனேவா இல்லை பாலிவுட்லேருந்து கூப்பிடுவோமா, தமிழ் ஆக்டர் பெரிய ஆக்டரை கூப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ சந்தோஷ் அதிர்ச்சி விடுற மாதிரி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் இல்லாமல் ஷூட்டிங்கே நடக்காது, ஏன்னா நடிக்க போகிறதே நீங்கள் தான். நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் போட்டு எடுக்கிறது அப்படின்றது பழைய ட்ரெண்டு. ஆனால் இப்போ என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓனரே அந்த ஆடில் நடிக்கிறது அப்படின்றது தான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நீங்கள் நடிக்க போகிறீங்களா சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஐயோ இல்லை, நீங்கள் தான் நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம மனோஜுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னடா இது சார், நான் நடிக்க போகிறேனா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சார் சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, எனக்கு உங்களுடைய ஃபேமிலி ரொம்பவே பிடிச்சிருக்குது, அதனால் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இந்த ஆடை நடித்து கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸா அப்படின்னு சொல்லி இவங்களே ஆச்சரியப்படுறாங்க. ஆமாம் மனோஜ், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஃபேமிலியில் தான் 4 பேர் இருக்கீங்க இல்லையா, 4 பேரும் சேர்ந்து இந்த ஆடை பண்ணி கொடுங்க. ஹோம் அப்ளையன்சஸ் அப்படின்னாலே என்ன, ஒரு குடும்பமாக பர்ச்சேஸ் பண்ணுறது, குடும்பத்தில் தேவையான எல்லாருக்குமே எல்லா பொருளும் இருக்கணும், அதுதானே ஹோம் அப்ளையன்சஸ்னால். அப்போ இது ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சந்தோஷ் சொல்கிறாரு. இந்த விஷயங்கள் மனோஜுக்கு பிடிக்கல தான். ஏன் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடணும் அப்படின்னா முத்து மீனா இவங்களையுமே கூப்பிடணுமே அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கல. இருந்தாலும் இந்த டீல் யார் சொன்னது அப்படின்னா சந்தோஷ் சார் சொன்னது, அதனால் இவங்களால் மறுக்கவும் முடியாது. அதனால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோஹிணியும் இந்த பக்கம் இருந்து ஓகே சொல்கிறாங்க. அதனால் அவரும் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் சொல்கிறாரு, நான் உங்களை சும்மாலாம் நடிக்க சொல்லலை, ஒரு ஜோடிக்கு 50,000, அதாவது பர் பர்சனுக்கு 25,000 நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். அதை உங்களுக்கு ஆல்ரெடி 2 lakhs உங்களுடைய அக்கௌண்ட்டில் நான் டெபாசிட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருங்க, நாளைக்கே ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நல்லா பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக சொல்லிடுறாரு. இந்த விஷயங்களை இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உண்மையிலே ஒழுங்காக பண்ணணும். ஆனால் ரோஹிணியும் மனோஜும் ஒரு திருட்டு வேலை அதுலேயும் பண்ணுறாங்க. என்னென்னா, மனோஜ் சொல்கிறாரு, இவங்க எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, நம்ம அதெல்லாம் பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் இருந்த பணத்தை எல்லாத்தையும், அதாவது பார்வதி ஆண்டிக்கிட்ட இருந்த பணத்தை நம்ம திருடிட்டு வந்தோம், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா
வீட்டில் இருக்க யாருக்குமே பணம் கொடுக்காம வேலையே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறானே, கரெக்டாக நமக்கு ஏற்ற ஆளு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கேடியும் ஒன்றாயிட்டாங்களாம். அதை அவங்க சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனும் கிடையாது. எல்லாருமே உட்காந்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாருமே. பரவாயில்ல, ஆட் ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்ட, ஓகே நீ நல்லா வளர போகிற அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ விஜயா வழக்கம் போல் என்னுடைய பையன் சீக்கிரமாக தொழிலதிபர் ஆயிடுவான்னு நான் தான் சொன்னேன்ல, அதனால தான் நான் வந்து எப்போவுமே அவனை புகழ்ந்து பேசுகிறேன், அவங்க யாருக்கும் தான் அது பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசி காமிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை, ஓகே தாண்டா நீ ஆட் ஷூட் எடுக்க போகிற, என்ன பண்ண போகிற, நீ அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படின்றது சரிதான், யாரை வச்சு ஷூட் பண்ண போகிற, எந்த ஹீரோயின் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதி எல்லாருமே கேட்குறாங்க. அதாவது நாங்கள்லாம் ஷூட்டிங் பார்க்குறதுக்கு வரலாமா, எந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம எல்லோரும் போனால் தான் ஷூட்டிங்கே, ஏன்னா நம்ம எல்லோரும் தான் நடிக்க போகிறதே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே, நம்ம எதுக்கு நடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, என்ன சொல்கிறீங்க, நாங்கள் எதுக்காக நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. எல்லாருக்குமே குழப்பங்களாக இருக்குது. இவங்க வந்து தெளிவாக சொல்லலை அப்படின்றதுனால ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவன் மனோஜ் கேட்குறாரு, என்னடா சொல்கிறத தெளிவாக சொல்லித்தோம்லடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது சந்தோஷ் சார் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தான் நடிக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதனால் வந்து நம்ம சீக்கிரமாக ரீச் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுமா, அதனால் அவங்க சொன்னதுபடி தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ முதல்ல வந்து ஸ்ருதி இவங்க எல்லாருமே ஓகே பண்ணிடுறாங்க. ஏன்னா ஸ்ருதிக்கு வந்து நடிக்கணும் அப்படின்றத ஆசையாக. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் வந்து எடிட்டிங், அதாவது வாய்ஸ் ஓவர் மட்டும்தானே கொடுத்துருக்கோம், இப்போ வந்து நம்ம நடித்து தான் பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையில் ஓகே நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது இதில் முத்து அண்ட் மீனா இவங்க 2 பேருக்கும் விருப்பம் இருக்கான்னு கேட்டால், மீனா வந்து என்னால் முடியாது, எனக்கு வந்து நடிக்கலாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டெய்லி நீ வீட்டில் நடிச்சிட்டு தானே இருக்க, அது மாதிரி அங்கே வந்து நடிக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. அத்தை நான் வீட்டில் ஒன்றும் நடிக்கலை, நான் இயல்பாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஓகே. இப்போ அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, கடைசி முத்து வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிடா நாங்கள் நடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் என்னுடைய வேலை ஒரு நாள் வேலையை நான் போட்டுட்டு தானே வரணும், அதே மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க வேலையை தானே போட்டுட்டு தானே வரணும், அப்போ எங்களுக்கு அதில் என்னடா லாபம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன லாபமா, கடைக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் மனோஜ். உன் கடைக்கு கஸ்டமர் வந்தால் அதில் எனக்கு என்னடா லாபம் இருக்குது, நான் சவாரி ஓட்டினா தானடா எனக்கு லாபம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒரு நாள் முழுக்க நான் என்னுடைய வேலையை போட்டு வரேன் அப்படின்னா நீ எனக்கு எவ்வளோ பணம் கொடுப்ப அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்குறாரு. மீனாவும் நான் வந்து பூ கொடுக்க போகணும், என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. பார்த்தல எல்லாருக்குமே அவங்களோட வேலை பாதிக்கப்படுது, அப்போ நீ எவ்வளோ பணம் கொடுப்ப அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் முகத்தில் ஆடலை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க 2 பேரும் என்னடா பதில் அப்படின்ற மாதிரி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜோடையும் வழக்கம் போல் கேடி தான் இல்லையா, அதனால் அவங்க வந்து எப்படியோ வந்து சமாளிச்சிடுறாங்க. இந்த மாதிரி எனக்கு எந்த பணமும் கொடுக்கல, நாங்களே வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுறோம், இது வந்து சந்தோஷ் சார் சொல்லி தானே பண்ணுறோம், நீ வந்து எங்களுக்காக ஃப்ரீயாக பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி எப்படியோ பேசி அவங்கள எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஃப்ரீயாக நடிக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க நம்ம மனோஜும் ரோகிணியும். ஓகே. இப்போ தான் ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. மறுநாள் அங்கே போயிடுறாங்க. போனோடனே டேரக்டர் வந்துடுறாரு. டேரக்டர் வந்தோடனே இவங்க எல்லாருமே தப்பாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது முத்து வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஓசியாக வந்து நடித்து கொடுக்குறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என்னது ஓசியாவா, உங்கள் எல்லாருக்குமே ஆளுக்கு 25,000 சந்தோஷ் சார் கொடுத்து தானே நடிக்க சொல்கிறாரு, அப்புறமே அவங்களுக்குலாம் ஒழுங்காக நடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி டேரக்டர் பேசிடுறாரு. பேசினோடனே முத்துக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. ஏன்னா இது ஆளுக்கு 25,000 கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபோக்கஸாக மனோஜ் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க எல்லாருமே.
முறைச்சிட்டு என்னடா இது பணம் கொடுத்தாங்களா உண்மையே சொல்லுடா அப்படின்னு சொல்லி முத்து வந்து நம்ம மனோஜ்கிட்ட சண்டை போகிறாரு. ஆமாடா, ஆனால் வந்து அதை நான் என்னோடய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு தானே வச்சுக்க முடியும், அதுக்காக நீங்கள் எனக்காக இதை கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசினோடனே விஜயா வந்து அவன் ஆமாம் அதுக்காக தான் பண்ணியிருந்திருப்பான், நம்ம இல்லைனா முடித்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஏதாவது செய்யலாம்னு நினச்சிருந்துருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேயுமே தன்னுடைய மகனை என்ன பண்ணுறாங்க பூசி முழுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் வந்து அப்படியே திருன்னு முழிச்சிட்டே உட்காந்துருக்காரு. என்னடா இது எல்லாருமே கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குடும்பமாக சேரை போட்டு உட்காந்துருக்காங்க. உட்காந்து மனோஜை குற்றவாளியாக நிற்க வச்சு கேட்குறாங்க, எதுக்காகடா நீ எங்களை ஏமாற்ற பார்த்த, அவர் தான் உனக்கு பணம் கொடுத்து தானே ஷூட் பண்ண சொல்லியிருக்காரு, அப்போது நீ அதை எங்ககிட்ட கொடுத்துருக்கணும்ல, அப்படி உனக்கு ஏதாவது தேவை இருந்தது அப்படின்னா அதை நீ எங்ககிட்ட சொல்லிட்டு தானே எடுத்துருக்கணும், அவர் எங்களுக்காக கொடுத்த பணத்தை நீ யாரை கேட்டால் ஆட்டையை போடலான்னு நினச்ச, இதில் நீ மீனாவுடைய தம்பியை திருடன்னு சொல்கிற, இப்போ நீ பண்ணதுக்கு பேர் என்னடா, நீ பண்ணதுக்கு பேரும் திருட்டு வேலை தானடா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே இவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான்லாம் என்ன திருட்டு வேலை பண்ணேன், என்னெல்லாம் தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே பார்த்துட்டிங்கன்னா நம்ம மனோஜ் வந்து அப்படியே பெரிய நல்லபடி நாணயம் மாதிரியும் மற்ற எல்லாரும் தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ விஜயாவே வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனோஜை திட்ட தான் செய்கிறாங்க. நீ என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடா, ஏன்டா இப்படி பண்ணுற, உனக்கு அந்தளவுக்கு பணத்தாசை வந்துருச்சா மனோஜ், உனக்கு இந்த அம்மா கூட முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரோஹிணி வந்து சமாளிக்கிறாங்க. இல்லை ஆண்டி, நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சோம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் யாருமே என்ன பண்ணலை, நம்பலை. ஏன்னா வெட்ட வெளிச்சமாக அங்கே வச்சு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. மனோஜ் அப்படி சர்ப்ரைஸாக கொடுக்குறதா அவன் வயலேருந்து இந்நேரத்துக்கு என்ன பண்ணியிருக்கணும், அதே பதில் வந்திருந்துருக்கணும். ஆனால் அவனும் எந்த விதமான பதிலும் சொல்லலை அப்படின்றதுனால மற்ற எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆனதுனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜை பயங்கரமாக திட்ட தான் செய்கிறாங்க. பயங்கரமாக திட்டிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மரியாதையே எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி பணத்தை கேட்டு வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கப்புறம் முத்து அண்ட் மீனா இவங்க 2 பேருக்கும் ஓகே ஏதாவது ஒரு கடன் அடைச்சிடலாம் இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணி அவங்களுடைய கடன் அடைக்கிறதுக்காக அந்த பணத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி ரவி அண்ட் ஸ்ருதி இவங்க 2 பேரும் அவங்க ரெஸ்டாரண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பணத்தை அதில் சேர்த்து வைக்கிறதுக்காக போட்டுடுறாங்க. ஸோ இப்படி ஆளுக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கு இந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போது விஜயாவுக்கு இப்போ கொஞ்சம் பணம் கிடச்சிருக்குது. அப்போது பார்வதிக்கிட்டே போய் ஒன்று இந்த பணத்தை கொடுத்து வச்சிடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இதில் மொத்தமாக என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. பார்வதியோட வீட்டில் போய் பணத்தை எடுத்து அந்த பணத்தையும் சேர்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போய் பார்க்குறாங்க. அப்போ பார்வதி கப்போர்டை திறந்து பார்க்குறாங்க, பணத்தை காணுன்னே விஜயா பணத்தை காணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே விஜயாவுக்கு வந்து பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா இது பணம் காணாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது பணத்தை யார் எடுத்திருப்பா, இங்கே வீட்டுக்குள்ளே வந்து யார் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போது பார்த்தா மீனா தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு மார்னிங்கே ஒரு விஷயம் நடந்திருக்குது. அப்போது பார்வதிக்கு வந்து ஒரு சாரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த சாரியை வந்து கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தப்போ இதை ரூமில் வச்சிரு அப்படின்ற மாதிரி நம்ம இது பார்வதி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது மீனா மட்டும்தான் இந்த ரூமுக்கு என்ன பண்ணா, இன்னைக்கு வந்தா. அப்போ அவள் தான் இந்த பணத்தை எடுத்துருக்கணும். அவங்க குடும்பத்துக்கே வந்து திருட்டு புத்தி அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அவள் தான் எடுத்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயா வந்து நம்ம மீனா மேலே பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க. அப்போது பார்வதியும் சொல்கிறாங்க, மீனா வந்து பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணு கிடையாது, அவள் வந்து இவ்வளோ பணத்தை அவள் எடுத்து என்ன பண்ண போகிறா, அவள் கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டா விஜயா, நீ தீர விசாரிக்கணும், யார் மேலேயும் இந்த மாதிரி அபாண்டமாக என்ன பண்ணக்கூடாது, பழி போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து விஜயா வந்து ஏற்றுக்கிடவே இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை அவள் தான் திருட்டு குடும்பத்துலேருந்து வந்தவ, அவள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பா, என் மற்ற 2 மருமகளை பற்றியும் எனக்கு தெரியும், அவங்களாம் இங்கே வரவும் இல்லை, இந்த மாதிரி வேலையை அவங்க பார்க்கவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க.
வீட்டுக்கு கிளம்பி போனால் மீனா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் இங்கே பாருடி, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நீ மனசில், உங்கள் குடும்பமே திருட்டு குடும்பம் தானா அப்படின்ற மாதிரி மீனா வந்து அதிகமாக ரொம்ப பேசுகிறாங்க. நேற்று எபிசோடில் தான் லாஸ்ட்டில் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, முத்து வந்து ஒரு பொண்ணோட நின்றுட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. அப்போது விஜயா வந்து என்ன பண்ணாங்க, இங்கே பாருடா அந்த மீனா எங்கடா, மீனா வீட்டில் இல்லைன்னொடனே நீ வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போ முத்து வந்து மீனாவை விடாமல் இந்த பக்கமாக பிடிச்சு வச்சுட்டு அது வேற பொண்ணு அப்படின்ற மாதிரியே வந்து அந்த இமேஜை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போது விஜயாவுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் மீனா மேலே ஒரு கார்டசி இருந்திருக்கு. அதுதான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா வெளிப்பட்டுச்சு. அப்போது மீனா எங்கடி எங்கடி போனேன், இங்கே வாடி உன்னுடைய வாழ்க்கையே போகுது, இங்கே பார்த்தல நீ வீட்டில் இல்லைன்னொடனே ஒருத்தைய கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது லாஸ்ட்டாக வந்து மீனா வந்து தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. போங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. பார்த்தா அத்தை நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் மீனாவுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய அத்தைக்கு வந்து நம்ம மேலே கொஞ்சம் பாசம் இருக்குது, நம்ம மேலே அவங்களுக்கு வந்து ஒரு அனுதாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது அப்படி நினச்சிக்கிட்டு மீனா வந்து பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தாங்க. நம்ம அத்தை 1000 நாள் நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் அந்த சந்தோஷத்தில் இன்னைக்கு மறுநாளே மண் விழுகிற மாதிரி என்ன நடந்தது அப்படின்னா, விஜயா சண்டைக்கு வந்துட்டாங்க. இப்போ மீனாவுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா இது நம்ம ஒன்றுமே பண்ணலையே, நம்மளை எதுக்காக காரணமே இல்லாமல் இப்போ வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஒரு பயங்கரமான குழப்பம். அந்த குளத்தில் விஜயா கிட்ட கேட்கவும் செய்கிறாங்க. அத்தை நான் எந்த தப்புமே பண்ணல, நான் எந்த பணத்தை திருடினேன், என்கிட்ட எதுக்காக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற. நீ நடிக்கிறியா, உன்னை பற்றி எனக்கு முழுசாக தெரிஞ்சிருச்சுடி, இப்போ தானே தெரியுது ஒரு திருட்டுக்காரியை போய் நான் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன் அப்படின்ற விஷயத்த நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. மீனா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தை என்னத்தை, நான் எந்த பணத்தை எடுத்தேன், என் மேலே எதுக்காக இப்படி தேவையில்லாமலாம் பழி போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ பார்வதி வீட்டுக்கு இன்னைக்கு எதுக்காக வந்திருக்க, நீ திருடுறதுக்காக தாண்டி வந்திருக்க, பார்வதியோடைய 2 லட்சம் ரூபாய் பணத்தை நீ வந்து திருடிட்டு வந்துட்ட, மரியாதையாக சொல்லு அந்த பணத்தை எங்கே வச்சுருக்க, நீ இப்போ கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னது பார்வதி ஆன்ட்டியோட பணத்தை நான் திருடுனேனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஆமாம், நீ பார்வதியோடைய பணத்தை நீ தான் திருடியிருக்க, எனக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு காலையில் அந்த ரூம்குள்ளே நீ மட்டும்தானடி போன அங்கே வந்தப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அத்தை நான் அந்த ரூமில் புடவை வச்சுட்டு நான் அப்படியே வந்துட்டேன், நான் எதுக்காக அத்தை பணத்தை திருட போகிறேன், எனக்கு அதுக்கான அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது யாருக்குடி தெரியும், நீ திருடிட்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் கொடுத்து கூட அவங்கள காப்பாற்றலான்னு கூட நீ எல்லாம் நினப்ப, நீ அப்படிப்பட்ட ஆள் தான், அப்படிப்பட்ட ஒரு ஆளை என் வீட்டில் வச்சுருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்த வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் மீனாவை ரொம்பவே காயப்படுத்துது. மீனா ரொம்ப அழுகுறாங்க. அவங்களுக்காக அங்கே சப்போர்ட்டுக்கு யாருமே அந்த இடத்துல இல்லை. அவங்க தனியாக விஜயா கிட்ட சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சத்தத்தை கேட்டு அண்ணாமலை அந்த இடத்துக்கு வர்றாரு. விஜயா இப்போ நீ எதுக்காக வந்து தேவையில்லாமல் கத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லைங்க, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, மீனா எந்த விதமான தப்பும் பண்ணியிருக்க மாட்டா, நீ அவள் மேலே இப்போ என்ன பழி போடலான் இருக்க, அதை சொல்லு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு. நான் உங்கள் மருமக மேலே ஒன்றும் பழி போடலை, நீங்கள் பார்த்து கூட்டிகிட்டு வந்த மருமக சரியான திருட்டு மருமகன்றதை நான் இன்றைக்கி நிரூபிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. என்ன சொல்கிற விஜயா, எது சொல்கிறதா இருந்தாலும் தெளிவாக சொல்லு, இந்த மாதிரி சுற்றி வளைச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி அவர் ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறாரு. அப்போ விஜயா சொல்கிறாங்க, ஆமாங்க நான் உங்ககிட்ட நேரடியாகவே சொல்கிறேன், இதில் நான் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மீனா நம்ம பார்வதியோட வீட்டுக்கு இன்றைக்கி வந்தா, நான் அங்கே தான் இருந்தேன். அப்படி இருக்கும் போது அவள் என்ன பண்ணா அப்படின்னா, பார்வதியோடைய சேலையை மேலே வச்சுட்டு வரேன்ட்டு போனான். அப்படி போகும்போது அந்த ரூமில் இருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை அவள் வந்து திருடிட்டு வந்துட்டா. இன்றைக்கி தான் அவள் வந்துட்டு போயிருக்கா, இன்றைக்கி தான் பணமும் திருட்டு போயிருக்கு. அப்போ இதுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னா மீனா மட்டும்தான் காரணம். அவள் அந்த பணத்தை எங்கே வச்சுருக்கான்னு எனக்கு தெரியாது, அதை நீங்கள் அவகிட்டேருந்து வாங்கி கொடுத்துருங்க, இல்லைனா நான் அவளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, அவள் எதுக்காக பணத்தை திருடணும் விஜயா, அவள் கண்டிப்பாக திருடி இருக்க மாட்டா, நீ எதுக்காக அந்த பொண்ணு மேலே தேவையில்லாமல் வீண் பலி போடுற
அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் யார் மேலேயும் வீண் பழி போடலைங்க. அவள் கண்டிப்பாக பணத்தை திருடியிருக்கா, எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு அந்த வீட்டுக்கு வேறு யாருமே வரல. இவளுக்கு அவளுடைய குடும்பமான திருட்டு புத்தி வந்து அவளுக்கு இருக்க தான் செய்யுது அப்படின்ற மாதிரி மீனா வந்து இன்னும் கொச்ச வார்த்தைகளில் ரொம்பவே பேசி மனசை நோக்கடிக்கிறாங்க விஜயா. அதுக்கப்புறம் முத்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. முத்து வரும்போது மீனா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது எதுக்காக மீனா அழுகிற, உன்னை யார் என்ன சொன்னா, இந்த அம்மா உன்னை ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மீனா வாயிலேருந்து எந்த விதமான பதிலும் வரல. அவங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. அப்போது அண்ணாமலை கிட்டே கேட்குறாங்க, அப்பா என்னாச்சுப்பா, எதுக்குப்பா மீனா அழுகிறா, நீங்களாவது உண்மையை சொல்லுங்கள், அவளுக்கு என்ன பிரச்சனை, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்ற மாதிரி, இல்லை அம்மா ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த கேள்விகளை முத்து கேட்குறாரு. அப்போ ஃபைனலாக அவர் கேட்ட கேள்வி, அம்மா அவளை ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு தானே கேட்டார். அதுக்கு தான் அண்ணாமலை, ஆமாடா அவங்க அம்மா தான் அவளை வந்து திட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் அம்மா திட்டினாங்களா, இப்போ எதுக்கு காரணமே இல்லாமல் அவளை அப்பப்போ திட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, இது மட்டும்தான் வேலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, அதாவது இன்றைக்கி வந்து அவகிட்ட ஒரு விஷயம் வந்து சிக்கியிருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மீனா பார்வதி வீட்டுக்கு போயிருந்திருக்கா. அதே டேட்டில் பார்வதி வீட்டிலேருந்து 2 லட்ச ரூபாய் காணாமல் போயிடுச்சா. அந்த பணத்தை வந்து இவ தான் எடுப்பா, மீனா தான் எடுத்திருப்பான்னு சொல்லி உங்கள் அம்மா அபாண்டமாக மீனா மேலே பழி போடுறா. அதனால் அவளை திருடி அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ வார்த்தைகளில் பேசிட்டா. அதனால தான் மீனா வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரோஹிணிக்கு பயங்கரமாக உடுக்கடிக்குது. அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, என்னடா இது, நம்ம தானே இந்த பணத்தை எடுத்தோம், இந்த பழி மீனா மேலே போய் விழுந்துருச்சே, இந்த மீனாவும் முத்துவும் ஒரு வேளை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்படின்னா இதில் நம்ம மாட்டிக்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணிக்கு இப்போ தான் வந்து அடிவயிறெல்லாம் கலங்குது, அவங்களுக்கு அந்தளவுக்கு பயம் கொடுக்குது. ஏன்னா விஜயா கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி முத்துவும் தன்னுடைய ஒய்ஃப் மேலே விழுந்த இந்த பழியை எப்படியாவது நிரூபித்து அவங்கள வந்து நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக தான் பார்ப்பாரு. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்துலையாவது ரோஹிணி வந்து மாட்டியே தீரணும் அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.